மேட் இன் தமிழ்நாடுன்னு சொன்ன உடனே மேக் இன் இந்தியாவுக்கு ஒரு அகைன்ஸ்டாக ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்குன்னு சொல்லி மோடியோடைய படத்தை போட்டு எங்களுடைய டிஷர்ட் படத்தை போட்டு நிறைய நண்பர்களும் கிடைச்சாங்க, நிறைய எதிரிகளும் கிடைச்சாங்க. அந்த நேரத்தில் மேட் இன் தமிழ்நாடுன்னு நம்மளுடைய அடையாளத்தை முன் வைச்சா நமக்கு எதிரி கிடைக்கிறாங்க. எங்களுடைய அந்த மேட் இன் தமிழ்நாடு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு 4வது நாள் தூத்துக்குடியில் ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்துச்சு. இந்த வைரலிட்டி டவுன் ஆயிடுச்சு, எங்களுடைய பிஸ்னஸ் டவுன் ஆச்சு. இப்போ போத்தி சரவணா ஸ்டோர்ஸ்லாம் எங்களுடைய டிஷர்ட்ஸ் வந்து எடுத்து பண்ணுறதுக்கு சொன்னாங்க. ஏன்னா அவங்க கேட்டது என்னன்னா ஒரு டிஷர்ட் 200 ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. இப்போ நான் போட்டிருக்க டிஷர்ட் வந்து தயாரிப்பு விலையே 900 ரூபா. கோ பேக் மோடி அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கொடிலாம் காமிச்சாங்க. அப்போ வந்து ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் போட்டுருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு ஆர்டர் 2 மணி நேரத்தில் சைட் டவுன் ஆயிடுச்சு. அந்த ஒரு நாளுடைய சேல் மட்டும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4-5 லட்ச ரூபா பண்ணியிருப்போம். அந்த ஒரு வாரத்தினுடைய சேல் மட்டும் ஒரு 20 லட்ச ரூபா நாங்கள் சேல்ஸ் பண்ணியிருப்போம். அந்த ஒரு மாசத்தினுடைய சேல்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 லட்ச ரூபா நாங்கள் சேல்ஸ் பண்ணியிருப்போம். தமிழ் யாரையும் கைவிடாது அப்படிங்கிறது உண்மையாக இருக்கு. உங்களுடைய புது பயணம் எப்போ தொடங்கிச்சு? அது 2015 இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறமாவே சொந்தமாக நம்ம வந்து ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிடணும், நமக்குன்னு ஒரு பிஸ்னஸ் உருவாக்கிடணும்னு சொல்லிட்டு நான் வந்து சாஃப்ட்வேர் லைனில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போ எனக்கு இருந்த கிளைண்ட்ஸ், நான் முன்னாடி இருந்த பழக்கமான கிளைண்ட்ஸ், ஃப்ரான்ஸில் எனக்கு ஒரு நம்பர் கிடைச்சார், ஜெர்மனியில் ஃப்ரான்ஸில் ஒரு நம்பர் கிடைச்சாரு, ஒரு இலங்கை தமிழர். அவர் வந்து இந்த மாதிரி வெப்சைட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவருடைய நிறுவனத்துக்கு ஒரு வெப்சைட் கேட்டார். அப்படி ஒன்று நான் பண்ணி கொடுத்தேன். ஸோ அந்த அனுபவத்தில் இருந்து எங்களுக்கு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுத்தாரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து வெப்சைட்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ நானே இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணனால நம்மளே ஏன் மற்ற கம்பெனிஸ் இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அனுபவத்தை வச்சு இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் நிறைய கிளைண்ட்ஸுக்கு பண்ணி மட்டும் தான் பண்ணீங்க இல்லை வேலைக்கு ஆட்கள் போட்டிங்களா? ஆரம்பத்தில் ஒரு வருஷம் வந்து நானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துலேயும் நான் வந்து திரும்ப அந்த தமிழ் டிஷர்ட் தொழிலையும் நான் வந்து தொடங்கிட்டேன். அதே நேரத்தில் சாஃப்ட்வேர் தொழிலையும் பண்ணிட்டு இருக்கேன். 2 அந்த பிராண்டை மட்டும் விட்டு கொடுத்துட்டீங்க. ஆனால் இன்னொரு புதுசாக ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு அதில் அதே தொழில வந்து வேற டிசைன்ஸ் காப்பிரைட் இஷ்யூஸ் வராம நீங்க என்ன சொன்னீங்க சொல்லும்போது என்னால் அதை நடத்த முடியாது, என்னோட பொருளாதார சிக்கல் இருந்தனால தான் அந்த பிராண்டை கொடுத்தேன்னு சொன்னீங்க. மறுபடியும் அதே துறையில தானே நீங்க இறங்கிருக்கீங்க. அப்போ நீங்களே அந்த பிராண்ட் எடுத்து பண்ணிருக்கலாம்ல? அதாவது அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்புங்கிறப்ப அதுக்கு நான் ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த மாதிரி சூழலே என்னால் விலை கொடுக்குற மாதிரி சிச்சுவேஷன் இல்லை. அப்போ அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு தொகை கிடைச்சிச்சு. அந்த தொகையை வச்சு நான் வந்து என்னுடைய சாஃப்ட்வேர் நிறுவனம் தொடங்குறதுக்கும் என்னுடைய கடனை அடைக்கிறதுக்கும் அந்த நேரம் ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஓகே இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு சின்ன பணம் வந்திருக்கு, நம்மளால இப்போ தற்காலிகத்துக்கு நம்மளால வந்து சஸ்டெயின் பண்ண விடியும் அப்படிங்கிற சூழலை நான் வந்து உணர்ந்ததுக்கப்புறம் சரி ஓகே திரும்ப நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச காரியத்தை விட்டவனும் கெட்டான், அதே மாதிரி தெரியாத தொழிலை வந்து தொட்டவனும் கெட்டான்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போ நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம், அப்போ அதையே நம்ம வந்து ஏன் விடணும், அதையும் நம்ம வந்து ஒரு பக்கம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 2015 அந்த பிஸ்னஸையும் நான் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 3-4 மாதம் கேப் இருந்துச்சு. அதுக்கு திரும்ப நான் அதையும் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். அப்போ திரும்ப ஒரு அகைன் வெற்றி, சாஃப்ட்வேரில் கிடைச்ச வெற்றியை விட அந்த நேரத்தில் வந்து அது கிடைச்ச வெற்றி நல்லா இருந்துச்சு. ஏன்னா அப்போ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2015 2017 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பிஸ்னஸ்ங்களுக்கு நீங்கள் அந்த நேரத்தில் வந்து ஃபேஸ்புக் குரூப்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை லான்ச் பண்ணிட்டு ஸோ அந்த ஸ்டேஜ் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு போஸ்டர், நாங்கள் ஒரே ஒரு போஸ்ட் தமிழ் சார்ந்து நாங்கள் ஏதாவது ஒரு நல்ல அரிய கருத்தை நான் எடுத்து பப்ளிஷ் பண்ணேன்னு சொன்னால் ஒரு பெரிய ரீச் இருக்கும். திருக்குறள் பற்றி நான் ஒரு நல்ல திருக்குறளை எடுத்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ரீச் இருக்கும். நம்ம அகழ்வாராய்ச்சிகள் பற்றி பேசினா ரீச் இருக்கும். என்னுடைய சொந்த அனுபவங்கள் நான் பேசுவேன். இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாங்குடின்னு ஒரு கிராமம் இருக்குது. மாங்குடிங்கிறது வந்து ஒரு பழைய தொல்காலத்திலேருந்து இருக்கிற ஒரு கிராமம். அது ஒரு பெரிய வெள்ளத்தில் அழிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து அகழ்வாராய்ச்சிலாம் நடத்தியிருக்காங்க. அங்கே உள்ள சில அரிய விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு வெண்ண உருண்டைன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு பாறை மேலே ஒரு பெரிய உருண்டை நின்றுட்டு இருக்கும். அதனுடைய மினியேச்சர் மாதிரி எங்கள் ஊர் பக்கத்தில் அந்த மாங்குடி கிராமத்தில் ஒரு உருண்டை இருக்குது. அப்போ நம்ம ஊர்லேயே இவ்வளோ பெரிய அதிசயங்கள் இருக்கே அப்படின்னு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் வந்து என்னுடைய பேஜில் போடுவேன். இதுவே வந்து எங்களுக்கு கஸ்டமர்ஸை கொண்டு வந்துச்சு. இதை பார்த்து ஆர்வமாக இருந்தவங்க கீழே கமெண்ட்டில் வந்து எங்களுடைய வெப்சைட்டை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுலேருந்து எங்கள் வெப்சைட்லேருந்து ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணாங்க. இப்படி தான் எங்களுடைய பிஸ்னஸ் வந்து 2017 வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. 2017 என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து இந்த அட்வர்டைஸிங்கிற கான்செப்டை மெட்டா கொண்டு வராங்க, ஃபேஸ்புக் கொண்டு வராங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வந்ததுக்கப்புறமா ஆர்கானிக்கான டிராஃபிக்கை கட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு போஸ்ட் போட்டாலே எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2000-3000 சேல்ஸ் நடந்த இடத்துல இருந்து நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா பணம் கட்டி நான் வந்து ஆட் போட்டால் எனக்கு ஒரு 4000 ரூபா சேல்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற சிச்சுவேஷன் உருவாக்குனாங்க. அப்போ அந்த விஷயத்தை நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ எப்படி வந்து ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, எப்படி வந்து ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுங்கிற கற்றுக்கிட்டோம். ஸோ அந்த அனுபவத்தையும் நிறைய கிளைண்ட்ஸுக்கு பண்ணி கொடுத்தோம். ஃபேஸ்புக்கில் எப்படி ஆட்ஸ் ரன் பண்ணி கொடுக்குறது, கூகுள் எப்படி ஆட்ஸ் ரன் பண்ணி கொடுக்குறதுன்னு பண்ணோம். 2017-18 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. ஸோ அந்த பீரியடில் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ நடந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா ஆட்ஸ் போட்டு பிஸ்னஸ் பண்ணாலும் எங்களுக்கு ப்ராஃபிட் இல்லை. ஆனால் அந்த ஜல்லிக்கட்டுங்கிற விஷயம், ஜல்லிக்கட்டை பற்றி மக்கள் பேசுறதுக்கு முன்னாடியே, அது ஒரு பெரிய எழுச்சியாக வரதுக்கு முன்னாடியே நாங்கள் அது சம்மந்தமான
நிறைய டிஷர்ட்ஸ்லாம் போட்டிருந்தோம். கொம்பு வச்ச சிங்கம்டா அப்படின்னு சொல்லிட்டு காளைகளை பற்றி பெருமையாக சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு நம்மளுடைய வீரம் நம்மளுடைய பெருமைன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் டிஷர்ட்ஸாக பண்ணியிருந்தோம். அது அந்த ஜல்லிக்கட்டு எழுச்சி போராட்டத்தை பெரிய வெற்றி அடைஞ்சு. ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் பாரதியாருடைய நான் வீடு வேண்டர் நைத்தாயோ அப்படின்ற வாசகம் போட்டு ஒரு டிஷர்ட் பண்ணியிருந்தோம். இந்த டிஷர்ட்டும் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ். எங்களுக்கு வந்து ஒரு அங்கே அந்த மெரினா அந்த இடத்துல இருந்தே வந்து எங்களுக்கு கால் பண்ணி எங்களுக்கு ஒரு 200 டிஷர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்வாங்க. ஆனால் அந்த டிஷர்ட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும். அதில் நாங்கள் இருந்த டிஷர்ட்ஸ் வரைக்கும் நாங்கள் சேல்ஸ் பண்ணோம். நல்ல ஒரு அந்த ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிச்சு. அந்த ஒரு பிரேக் த்ரூக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி. ஸோ எல்லா ஒரு பெரிய பீக்கு போனதுக்கப்புறமா எமோஷனல் பீக் நடக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பெரிய டிப்பு நான் பார்க்குறேன். ஒரு 2-3 மந்த்ஸுக்கு பெருசாக பிஸ்னஸே இல்லை. திரும்பவும் வந்து நாங்கள் ஆட் போட்டால் தான் வரணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மக்கள் வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்கல்ல, அந்த வெற்றி கழிப்பில் இருக்கும். அதுக்கு மேலே திரும்ப இன்ட்ரெஸ்ட் வரல. திரும்ப அடுத்து ஒரு படம் வந்துச்சு, ஒரு ரஜினி படம் வந்துச்சு, ஒரு விஜய் படம் வந்துச்சுன்னா உடனே அந்த படத்துக்கு இன்ட்ரெஸ்ட். நீங்கள் உடனே விஜய் படம் ரஜினி படத்தை வச்சுட்டு டிஷர்ட் போட வேண்டியதான். இல்லை, நாங்கள் அதை வந்து ஒரு கொள்கை முடிவாக வச்சுருந்தோம். அந்த நேரத்தில் நம்ம வந்து தமிழில் நம்ம கொள்கையால் தான் நிறைய பேர் அழிஞ்சு போகிறாங்க. உண்மைதான். நம்ம வந்து நீங்கள் சொல்கிறது உண்மைதான். நம்ம வந்து சில இடங்களில் விட்டு கொடுத்து போயிடணும். தொழில்னு வரும்போது நம்மளுடைய எமோஷன்ஸையும் நம்மளுடைய சொந்த விருப்பங்களையும் நம்ம வந்து ஓரங்கட்டி வச்சுட்டு தொழிலை பார்த்ததுனா தொழிலில் முன்னேறி வரலான்றது நான் அந்த நேரத்தில் நிறைய பாடங்களாக கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு இங்கிலீஷ்லையும் டிஷர்ட் போட்டிருக்கோம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தமிழ், டங்கிலீஷில் போட வேண்டாம், டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தமிழ். ஔவையார் சொன்ன விஷயங்களை வந்து வெளிநாட்டுக்காரங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து எங்களுக்கு கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு ஃப்ரான்ஸ்ல இருந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி வெளிநாட்டுக்காரங்களும் நம்ம கிட்ட டிஷர்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு நம்மளுடைய கலாச்சாரம் போய் சேரணும், நம்மளுடைய பெருமை போய் சேரணுங்கிறதுக்காக இங்கிலீஷ்லையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அது டிரான்ஸ்லேஷன் ஆஃப் திருக்குறளோ இல்லை வந்து இந்த மாதிரி அறநூல்களோ இருக்கும். பட் அந்த பிஸ்னஸ் இன்னும் நடந்துட்டு இருக்கா உங்கள்கிட்ட? இன்னும் நடந்துட்டு இருக்கு, இன்னும் பண்ணிட்டு இருக்கு. 2018 என்ன ஆச்சுன்னா இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய டிஷர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து மேட் இன் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து பயன்படுத்துவோம். நான் வந்து அந்த காலேஜில் 2012 சொல்லியிருந்தாங்கல்ல, ஒரு கார் ஒன்று பண்ணியிருந்தோம்னு சொல்லலாம். அந்த காருக்கு நான் தமிழ் பேர் தான் வச்சேன். அதாவது நம்ம வந்து நம்மளுடைய அடையாளங்களை எங்கேயுமே விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தேன். ஏன்னா நான் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஊர்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது முன்னாடி. அதுக்கப்புறம் நான் அந்த ஊருக்கு போயிட்டு அங்கே உள்ள எங்களுடைய உறவினர்கள்ட்ட அங்கதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆதிச்சநல்லூர் அங்கதான் இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப தமிழ் புலவர்கள் நிறைய பேர் வாழ்ந்த ஊர் தான் முகவூர் அப்படின்றத சொன்னாங்க. பாண்டியர்கள் சோழர்கள் எல்லாருமே வந்து அந்த இடத்துல ஒரே இடத்துல சந்திச்ச இடம் வந்து அந்த முகவை, அந்த முகவூர் அப்படின்ற ஊருன்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ பெருமை ஊரில் மிக்க ஊர்லேருந்து வந்திருக்குமே, நம்ம வந்து நம்மளோட அடையாளத்தை எங்கேயும் விட்டு கொடுக்கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த மேட் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற விஷயத்தை நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன். நான் அந்த காலேஜ் படித்தப்போ அந்த கார்லேயும் நாங்கள் வந்து அயன் அப்படின்ற ஒரு பேரை பயன்படுத்தியிருந்தேன். அயன்னா படைப்பு, பிரம்மன் அப்படின்ற ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ எங்களுடைய படைப்புன்றதை சொல்கிறதுக்காக நாங்கள் அயன்ற பேர் வச்சுருந்தோம். அப்போயே அது ஒரு மேட் இன் தமிழ்நாடுன்னு நான் வந்து அதை வந்து எங்களுடைய கல்லூரியிலாம் நாங்கள் சொன்னோம். என்னுடைய ஒரு லாங் டேர்ம் ஆம்பிஷனாக என்ன நான் வச்சுருக்கேன்னா, இந்தியாவில் ஒரு மேட் இன் தமிழ்நாடு கார் கம்பெனி உருவாக்கணும். வெரி குட். அந்த கார் கம்பெனி வந்து தமிழ் பேர் இருக்கணும். அந்த கார் வந்து மேட் இன் தமிழ்நாடுன்னு சொல்லணும். தமிழ்நாட்டில் நிறையா நடக்குது, உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் எதுவும் தமிழ்நாட்டு கம்பெனியாக இல்லை, இந்தியன் கம்பெனியாக இருக்குது. இல்லை இந்தியன் கொரியன் இல்லை இந்தியன் ஜாப்பனீஸ் கொலாபரேஷன் கம்பெனிஸ் வியட்நாம் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆமாம். ஒரு வியட்நாம்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ஒன் ஆஃப் த ஸ்கேமிங் கண்ட்ரீஸ்னா வியட்நாம்னு சொல்லலாம். அவ்வளோ வர்ஸ்டான ஒரு ஸ்கேமிங் நாட்டிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் ஒரு தொழில் நடத்த முடியுதுன்னா நம்ம தமிழ் மக்கள் எவ்வளோ பெருசாக செய்ய முடியும். நம்ம அப்போ இந்த தொழிலும் நடக்குது. இதில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க இப்போ இந்த டிஷர்ட்டில்? இல்லை, இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா 2018 சொன்னாங்கல்ல, அந்த பீரியடில் வந்து அந்த மேட் இன் தமிழ்நாடுங்கிறது வந்து ஒரு ஆர்கானிக்காக ட்ரெண்ட் ஆச்சு. எங்களுடைய கஸ்டமர் ஒருத்தர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தார், ஹீரோ வரைக்கும் போயிட்டு வந்தார். அந்த ஈஜிப்துக்குலாம் வந்து எங்கள் டிஷர்ட்டை போட்டு போயிட்டு வந்தார். போயிட்டு வந்தவர் வந்து அந்த டிஷர்ட்ஸில் வந்து எல்லா ஃபோட்டோஸும் எடுத்து போட்டிருந்தார். அந்த பிரமிடுக்கு பின்னாடி நின்று எடுத்திருந்தாரு. அது எல்லாமே அவருடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தப்ப அவர் வந்து ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருந்தார். அதாவது அந்த டிஷர்ட்டை வந்து கலட்டி வீட்டுக்கு வந்துட்டு ஊர்லேருந்து ஃபாரின்லேருந்து வந்துட்டு டிஷர்ட்டை கலட்டி போட்டுட்டு குளிச்சுட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸையும் வாஷ் பண்ணிவிட்டு அதை மடித்து வைக்கும் போது நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. எங்களுடைய டிஷர்ட்டில் வந்து உள்ள அந்த லேபிளில் நாங்கள் போட்டிருப்போம் மேட் இன் தமிழ்நாடு. இதை பார்த்தவொடனே அவருக்கு வந்து கையெல்லாம் புல்ல வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார். அவருடைய ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டை போட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு. இந்த ஸ்டேட்டஸையும் அந்த போஸ்ட்டையும் பார்த்துட்டு ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய புதிய தலைமுறையில் அதை வந்து அவங்களாவே எடுத்து இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மேட் இன் தமிழ்நாடுன்னு எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய அதை பற்றி நிறைய மீம்ஸ் வந்துருந்துச்சு பார்த்தீங்களா. மீம் பண்ணுற எல்லா குரூப்ஸுமே இதை கையில் எடுத்துக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு இது இருந்துச்சு. ஸோ அவனா மேக் இன் இந்தியான்னு சொல்கிறதும் தமிழ் ஹிந்தி அதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுங்கிற மாதிரி இருந்தனால என்ன ஆச்சுன்னா
மேட் இன் தமிழ்நாடுன்னு சொன்ன உடனே மேக் இன் இந்தியாவுக்கு ஒரு அகைன்ஸ்டா ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்குன்னு சொல்லி மோடியோடைய படத்தை போட்டு எங்களுடைய டிஷர்ட் படத்தை போட்டு அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கலா அதை வந்து கையில் எடுத்துட்டாங்க. இது ஒரு பெரிய வைரல் ஆயிடுச்சு. இந்த வைரலிட்டியில எங்களுக்கு பெரிய பிசினஸும் நடந்துச்சு, நிறைய மிரட்டல்களும் வந்துச்சு. நாங்க எந்த கட்சி சார்ந்தோ இல்லை அந்த நேரத்துல. ஆனா எங்களுக்கு வந்து சில கட்சியில இருந்து கூப்பிட்டு மிரட்டினாங்க, நீங்க என்ன மேட் இன் தமிழ்நாடுன்னு பண்றீங்க, நாங்க வந்து எதுக்கும் எதிரா இல்லை, எங்களுடைய தமிழ்நாட்டை நாங்க முன்னெடுத்தி காட்டுறமே தவிர நாங்க எங்கேயும் தேசத்துக்கு எதுவும் எதிரால. நான் வந்து ஐ லவ் இந்தியானும் டிஷர்ட் போட்டிருக்கேன், மேட் இன் தமிழ்நாடுன்னு டிஷர்ட் போட்டிருக்கேன். எனக்கு இந்தியாவும் பிடிக்கும், அது இந்தியாங்கிறது தாய் நாடு, தமிழ்ங்கிறது தாய் மொழி. ஸோ ரெண்டுமே எனக்கு முக்கியம் தான்றது நான் சொன்னதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு விட்டாங்க. நிறைய நண்பர்களும் கிடைச்சாங்க, நிறைய எதிரிகளும் கிடைச்சாங்க அந்த நேரத்தில். அந்த எதிரிகள்கிட்டயும் நட்பு பாராட்டி நான் வந்து மேட் இன் தமிழ்நாடுன்னு நம்மளுடைய அடையாளத்தை முன் வைச்சா நமக்கு எதிரி கிடைக்கிறாங்க. அது புரிதல் தானே. நம்ம வந்து அவங்களுடைய வளர்ப்பு அந்த மாதிரி இருந்திருக்கலாம், இல்லை அவங்களுடைய சூழல் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அதை நான் அந்த நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு நட்பா அவங்க கிட்ட பேசி அந்த இடத்த சமாளிச்சு வந்தோம். ஏன்னா நேரில் வந்து நாங்கள் மிரட்டுவோன்ற மாதிரிலாம் சில பேர் பேசினாங்க. அதுக்கப்புறம் அதை சமாளிச்சு வந்தோம். பட் அதே நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளில் வந்து ஒரு பெரிய ஒரு துயரமான ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு நம்ம தமிழ்நாட்டில். 2018 எங்களுடைய இந்த மேட் இன் தமிழ்நாடு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு 4வது நாள் தூத்துக்குடியில் ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்துச்சு. இந்த ஒரு அந்த ஸ்டெர்லைட்டுடைய போராட்டம் நடந்து அந்த துப்பாக்கி சூடு நடந்த உடனே டோட்டலாக இந்த வைரலிட்டி டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருடைய பேச்சு பொருளும் அது மேலே போயிடுச்சு. எல்லாரும் ஒரு பெரிய ஒரு பயத்துக்குள்ளே போயிட்டாங்க. நம்ம பேசினா நமக்கு வந்து அடக்குமுறைக்குள்ள கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்ற பயம் வந்த உடனே டோட்டலாக வந்து அந்த ஒரு பயம் வந்துருச்சு மக்கள் கிட்ட. யாருமே பேசல, இந்த வைரலிட்டி டவுன் ஆயிடுச்சு, எங்களுடைய பிசினஸும் டவுன் ஆச்சு. ஃபுல்லாவே வந்து சமூக ஊடகத்தை சார்ந்துதான் இருந்தது. நீங்க இணையத்துல பிசினஸ் பண்றதுனால அதுல தான் சார்ந்திருந்தது. நாங்க சொந்தமா கடன் சின்னதா வச்சிருந்தோம், நேர்ல வந்து வாங்கணுன்றவங்களுக்கா சின்னதா ஒரு கடை வச்சிருந்தோம். பெரிய லெவல்ல நாங்க எடுத்துட்டு போல. இப்போ போத்தி சரவணா ஸ்டோர்ஸ்லாம் எங்களுடைய டிஷர்ட்ஸை வந்து எடுத்து பண்ணுறதுக்கு சொன்னாங்க. பட் ஆனால் அவங்களுடைய டேர்ம்ஸ் எங்களுக்கு ஒத்து வரல. அவங்க வந்து 45 நாள் 60 நாள் கிரெடிட்ஸுங்கிற மாதிரி கேட்டாங்க. நாங்கள் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் முதலீடு போட்டு 60 நாட்கள் வெயிட் பண்ணணும். அந்த முதலீடு போடுற சுச்சுவேஷன் நாங்கள் அன்றைக்கி இல்லை. அப்படி போட்டாலும் எங்களுடைய பிராண்ட் வந்து அங்கே அந்த இடத்துல வந்து எங்களுடைய பிராண்ட் டைல்யூட் ஆகுமோன்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா அவங்க கேட்டது என்னன்னா, ஒரு டிஷர்ட் 200 ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் தயாரிக்கிற குவாலிட்டி வந்து அட்லீஸ்ட் ஒரு 400 ரூபாய்க்கு விற்கலாம். இன்னைக்கு நாங்கள் இப்போ நான் போட்டிருக்க டிஷர்ட் வந்து தயாரிப்பு விலையே 900 ரூபா. இந்த டிஷர்ட் தயாரிப்பு விலையே 900 ரூபா. அப்போ நான் விற்பனை விலை வந்து அட்லீஸ்ட் ஒரு 1200 ரூபாயிலேருந்து 1500 வரைக்கும் விற்க வேண்டியது இருக்கும். அப்போ தான் அந்த தொழில் வந்து சரியான ஒரு வேலையாக இருக்க முடியும். அப்போ அதெல்லாம் அவங்க வந்து அந்த டேர்ம்ஸ் ஒத்து வராதுங்கனால நாங்கள் அதை பண்ணலை. அதனால் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஸ்கேலுங்கிறது அந்த பிஸ்னஸில் இல்லாதனால நாங்கள் அதை வந்து ஒரு சாஃப்டாகவே வச்சுக்கிட்டு இருந்தோம். அது ஒரு ஆர்கானிக்காக என்ன நடக்குதோ நடக்கட்டும், நம்ம வந்து நம்மளுடைய செயல்பாடு நிப்பாட்ட வேண்டாம், சின்ன சின்னதாக புது புதிய வடிவங்கள் கொண்டு வருவோம், அறம் செய்ய விரும்புன்னு கொண்டு வருவோம். அப்புறம் வந்து செயல்னு சொல்லிட்டு நம்ம செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி டிஷர்ட் தயார் பண்ணோம். அந்தந்த நேரத்துக்கு என்னென்ன மக்களுக்கு தேவைப்படுதோ அதை நாங்கள் வந்து டிஷர்ட்டாக கொண்டு வந்தோம். அப்போ வந்து இந்த நம்ம மதுரை பக்கத்துலேயும் அந்த அகழ்வாராய்ச்சி நடந்துச்சு. ஸோ அதுலேருந்து கிடைச்ச தகவல்களை எடுத்து நாங்கள் அதையும் வந்து கீழடி பற்றி நாங்கள் டிஷர்ட் போட்டோம். நம்மளுடைய தமிழ் வட்டெழுத்துக்கள் பற்றி டிஷர்ட் போட்டோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உள்ளே கொண்டு வந்தோம். ஸோ இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ஆர்கானிக்காக ஒரு சேல்ஸ் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் நாங்கள் அதை வந்து ஒரு பெருசாக அதை வந்து இன்னும் வணிக ரீதியாக கொண்டு போகணுன்றது எங்களுடைய எண்ணமாக இல்லை. அப்படி எடுத்துகிட்டு போனால் அது வெற்றி அடையிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் அந்த சூழலில் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா இந்த சமூக லெவலில் வந்து இந்த போராட்டங்கள் இதெல்லாமே வந்து எதிர்வினை வந்ததுக்கப்புறம் மக்களும் வந்து தங்களை வெளிக்காட்டிக்கிறதுல கொஞ்சம் பயந்தாங்கிறது நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அவங்கள வந்து வெளிக்காட்டிக்கிறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க. தமிழர்களை தமிழராக வெளிக்காட்டிக்கிறதுக்கே தமிழ்நாட்டில் பயப்படுறாங்கிறீங்க. ஆமாம், அது கொஞ்சம் ஒரு வருத்தமான விஷயம் தான். ஏன்னா நான் பெங்களூர் போயிருந்தேன், தமிழ் டிஷர்ட்டை போட்டு பார்க்குறப்ப எல்லாரும் என்ன முறைச்சி பார்த்தவங்களும் இருக்காங்க. சில பேர் சாதாரண பார்த்தவங்களும் இருக்காங்க, சில பேர் முறைச்சி பார்த்தவங்களும் இருக்காங்க. சக இந்திய நாடுன்னு சொல்கிறோம், இது ஒரு மொழி, அவங்க மொழி எது, அவங்க மொழியை நம்ம தூற்றி பேசலை, நம்ம மொழியை ரொம்ப உயர்த்தியும் பேசலை. என் மொழியை நான் போட்டிருக்கேன், நான் வந்து என் மொழி தான் சிறந்ததுன்னு நான் எங்கேயுமே பேசலை. ஆனால் என் மொழி சிறந்தது எனக்கு தெரியும், அதை நான் எனக்குள்ளே வச்சுக்கிறேன். அதை வந்து மக்கள் எடுத்துக்கிறவங்க பார்வை அப்படி இருக்கின்றது நம்ம தவறு கிடையாதுங்கிறதுனால நான் அதை வந்து இல்லை, இதை வந்து நீங்கள் பெரிய அளவில் கொண்டு போக வேண்டிய ஒரு தளமும் இங்கே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லணும். நம்ம தான் கொண்டு போகணும். இப்போ நம்ம கொண்டு போகலன்னா அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி FCK போட்டு தான் உங்களுக்கு டிஷர்ட் வரப்போகுது. இல்லை, அந்த ஒரு ரீசன் தான் நாங்கள் வந்து அந்த தொழில் இன்னும் விடாமல் வச்சுட்டு இருக்கிறது காரணமே. இப்போ அந்த தொழிலுக்கு ஃபண்டிங் வேணுன்றப்போ தான் நான் என்ன பண்ணேன்னா, நம்ம வந்து சாஃப்ட்வேர் துறையில் நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் எடுப்போம். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கிறப்ப அதில் வர்ற வருமானத்தை வச்சு நம்மளுடைய பிராண்ட் உருவாக்கலாம். இப்போ சரவணாவோ இல்லை போத்திஸ்டியோ கொண்டு போனால் பிராண்ட் டைல்யூட் ஆயிரும். அவங்க சொல்கிறது தான் நம்ம செஞ்சாகணும். விலையை குறைச்சி தரத்தை குறைச்சி அவங்களுக்காக செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுடைய பிராண்டுன்னு ஒன்று உருவாக்க முடியாது. மேட் இன் தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு பிராண்டாக இருக்காது.
அப்படிங்கறனால நாங்கள் அதை வந்து ஒரு ஆர்கானிக்காக வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ எவ்வளோ பிஸ்னஸ் நடக்குது அந்த இதில் டிஷர்ட்டில்? இன்னைக்கு வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இந்த 2018 அந்த டிப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2020 ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிச்சு. ஓகே. அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அகைன் அப்பவும் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா. மோடி ஐயா வந்து தமிழ்நாடு வர்றப்ப பார்த்தீங்கன்னா கோ பேக் மோடி அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கொடிலாம் காமிச்சாங்க. அப்போ வந்து நம்ம எக்ஸ் சிஎம் எக்ஸ் டெபுட்டி சிஎம் வந்து ஒரு டிஷர்ட் போட்டிருந்தாரு, ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் போட்டிருந்தாங்க. அது வந்து வெளியில பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அந்த டிஷர்ட்டை பார்த்து நாங்களும் அதை வந்து ப்ரொமோட் பண்ணோம். ஸோ நாங்கள் அதை ப்ரொமோட் பண்ண முதல் ஆள் நாங்கள் தான். ஆன்லைன்ல முதல்ல ப்ரொமோட் பண்ணது நாங்கள். அவங்க சோஷியல் மீடியால பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆமாம், நாங்கள் வாய்ப்பு கிடைக்கிறத பயன்படுத்திக்கணும். தொழிலுங்கிறது அதுதானே, நம்ம வந்து தவறு பண்ணக்கூடாது, எத்திக்கலாக இருக்கணும். இது வந்து ஒரு தொழில் வாய்ப்பு. இதுக்காக நாங்கள் வந்து ஒரு மோடி எதிர்ப்போலாம் கிடையாது. நாங்கள் ஒரு பிஸ்னஸ், எங்ககிட்ட கஸ்டமர்ஸ் வராங்க வாங்குறாங்கிற ஆஸ்பெக்டில் நாங்கள் வந்து அதை வந்து அன்றைக்கி நாங்கள் எடுத்து போட்டோம். இணையதளத்தில் எங்களுடைய வெப்சைட்டில் போட்டோம். போட்டு அரை மணி நேரத்தில் எங்கள் வெப்சைட் டவுன் ஆகிடுச்சு. ஏன்னா எதிர்பாராத அளவுக்கு பெரிய டிராஃபிக் வந்துருச்சு. இப்போ எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் எங்கள் சைட் ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்இஓ பண்ணி வச்சுருந்தோம். அதனால் அந்த ஹிந்தி தெரியாது போடான்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எங்கள் சைட்டில் போட்ட உடனே கூகுளில் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் எங்களுடைய ப்ராடக்ட் வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு ஆர்டர். நீங்கள் வந்து ஒரு சிட்டிக்கை போடுறீங்கன்னா ஒரு ஆர்டர் இருக்கும். இந்த ஒரு ஆர்டர் விலை 300 ரூபா. இப்படி ஒரு செகண்டுக்கு எங்களுக்கு 300 சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஆர்டர் வர ஆரம்பிச்சிச்சு. 2 மணி நேரத்தில் சைட் டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் கழிச்சு தான் சைட்டை ரீகவர் பண்ண முடிஞ்சு எங்களால். நாங்கள் அது வரைக்கும் வந்து நாங்கள் ஒரு இன்ஸ்டன்ட் மைக்ரேட் பண்ணுற சர்வர்ஸ்லாம் வச்சுக்கல. ஒரு பட்ஜெட் சர்வர்ஸ் தான் மெயின்டைன் பண்ணோம். அப்புறம் உடனே பேசி ஒரு சண்டே அதுவும் நாங்கள் டெல்லியில் சர்வர்ஸ் கிட்ட பேசி அந்த டீம்ல இருந்து அவங்கள ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ஒரு 4 மணி நேரத்தில் எங்களால் சர்வர் இன்க்ரீஸ் பண்ணி திரும்ப லைவ் பண்ண முடிஞ்சு. அந்த ஒரு நாளுடைய சேல் மட்டும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4-5 லட்ச ரூபா பண்ணியிருப்போம். இந்த 300 வித்து. ஆமாம், அந்த 300 வித்தே நாங்கள் ஒரு 4 லட்ச ரூபா பண்ணியிருப்போம். அந்த ஒரு வாரத்தினுடைய சேல் மட்டும் ஒரு 20 லட்ச ரூபா நாங்கள் சேல்ஸ் பண்ணியிருப்போம். அந்த ஒரு மாசத்தினுடைய சேல்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 லட்ச ரூபா நாங்கள் சேல்ஸ் பண்ணியிருப்போம். நல்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சிச்சு. அதாவது ஹிந்தி தெரியாது போடாங்கிறதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வணிகம் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிச்சயமா நாம வந்து ஹிந்தி கத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து இங்க பல பொருளாதார கட்டமைப்புகளை இழந்திருப்போம். இதுல வந்து எக்ஸாக்டா இந்த பாயிண்ட்ல வந்து நிக்கிறீங்க. ஏன்னா ஒரே மாசத்துல வந்து நீங்க 300 ரூபா டிஷர்ட் வித்து 50 லட்சத்துக்கு வணிகம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் இது. கண்டிப்பா நம்ம இந்தியா எதிர்க்கணும், தொடர்ந்து எதிர்க்கணும். உங்களுக்கு நல்லதா முடிஞ்சிருக்குது. நிச்சயமா அந்த நேரத்துல ஒரு பெரிய எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த ஒரு கோவிட் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொருளாதார ரீதியாக சிக்கலில் இருந்தேன். எல்லா நிறுவனங்களும் அப்படிதான் இருந்திருப்பாங்க. ஏன்னா லாக்டவுனு, கடையை திறக்க முடியாது, தொழிலுக்கு போக முடியாது. என்னுடைய எம்ப்ளாயிஸ் எல்லாரையும் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தேன். யாருக்கும் சம்பளத்தை நிப்பாட்டவே இல்லை. ஒரு மாதம் சம்பளத்தை கூட நிப்பாட்டாமல் என்னுடைய செயின் அடகு வச்சு கூட நான் வந்து சம்பளத்தை போட்டேன். அந்த சுச்சுவேஷனில் வருமானமே இல்லை, இருந்தாலும் சம்பளத்தை போட்டணுன்ற ஒரு எண்ணத்தில் நான் வந்து அன்னைக்கு பண்ணேன். பட் இது எல்லாத்துக்கும் மீறி எனக்கு ஒரு பெரிய வெற்றியாக அமைஞ்சது அந்த ஒரு சுச்சுவேஷன். அந்த எல்லா கடனையும் அந்த பீரியடில் அடைச்சு, எல்லா கடனையும் அடைச்சிட்டு ஆல்மோஸ்ட் அந்த பீரியட் எல்லா கடனையும் அடைச்சு ஒரு லாஸ்ன்னு இருந்த இடத்துல இருந்து ஒரு ப்ராஃபிட்டு இல்லை ஒரு 0 லாஸ் அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு வந்து என்னுடைய லைஃப் வந்து அந்த கட்டத்துக்கு கொண்டு வெரி குட். அதான் நீங்க ஆரம்பத்துல இருந்தே தமிழ் தான் பேசிட்டு வரீங்க. உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு நான் என் தான் பேர் வச்சேன்னு சொன்னீங்க. உங்களோட பிஸ்னஸும் வந்து தமிழ் சார்ந்த பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு வரீங்க. அது கடைசியா ஒரு பொய்டிக் ஜஸ்டிஸ் மாதிரி ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கும்போது அதுல இருந்தே உங்களுடைய கடன்லாம் வந்து அடையப்பட்டு இருக்கு. நீங்க ஒரு பாசிட்டிவ்க்கு போயிருக்கீங்க அப்படிங்கும்போது தமிழ் யாரையும் கைவிடாது அப்படிங்கிறது உண்மையா இருக்கு. ஆக்சுவலாக இந்த பேட்டியை நம்ம தொடங்கும் போதே வந்து உங்கள் வில்வாவை பற்றி தான் பேச போகிறோம், மென்பொருளை பற்றி தான் பேச போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம். பட் ஆனால் உங்களுடைய இந்த தமிழ் சார்ந்த ஒரு செயல்பாடே வந்து பெரிய அளவில் பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம திரும்பி உங்கள் நிறுவனத்துக்கு வரலாம். 2015 நீங்கள் தொடங்குனீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முதல் வருடம் வந்து நீங்கள் மட்டுமே தான் அதில் ஈடுபட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சது? ஆக்சுவலாக உங்ககிட்ட நான் வந்து ஆங்கிலம் பேசலாமாங்கிறதே எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது. இல்லை, நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இங்கிலீஷ் பேசுவேன். என்னுடைய கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் எனக்கு கிளைண்ட்ஸ். ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னாலும் அவங்க தான் என்னுடைய கிளைண்ட்ஸாக இருக்காங்க. என்னுடைய இண்டஸ்ட்ரியில் என்னுடைய சக்ஸஸ் வந்து 2020 வரைக்கும் தமிழ் காப்பாற்றி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியர்களும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. இந்தியர்களும் பெரிய யாருமே நமக்கு வந்து தேவையில்லைன்னு சொல்ல போகிறேன், எல்லாமே நமக்கு தேவை. ஏன்னா இன்னைக்கு வடநாட்டில இருந்து தமிழ்நாட்டில் தமிழ் கற்றுக்கிட்டு தொழில் பண்ணுற நிறைய வட இந்தியர்கள் பார்க்குறோம். அப்போ நம்ம ஹிந்தி கற்றுக்கலாலும் பரவாயில்ல, ஆனால் எல்லாரோடையும் ஒரு இணக்கமான உறவு இருந்துக்கணும், அவங்களோட தொழில் பண்ணணும். நம்மளுடைய தொழில் வந்து எல்லாரோடையும் இருக்கணும். எனக்கு யாரும் முறை யாவரும் கேள்வி தானே, நம்ம யாரை போய் வெறுத்திருக்கோம் இது வரைக்கும். கண்டிப்பாக திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்கிற மாதிரி உலகம் ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும் வணிகம் பண்ணணும் அப்படின்றது என்னோட எண்ணமாக இருக்குது. இன்னைக்கு வந்து ஹிந்தி தெரியலனாலும்
இங்கிலீஷ் பேசி நாங்கள் சமாளித்து நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து நிறைய கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. என்னுடைய நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை பேஸ்ட் அண்ட் புனே பேஸ்ட் தான் இருக்காங்க. ஓகே. ஏன்னா இந்தியாவுடைய ஃபினான்ஷியல் கேபிட்டல்னு சொன்னீங்கன்னா மும்பையை சொல்லலாம். ஆமா. ஸோ அப்போ என்னுடைய மெஜாரிட்டி ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்து அங்கே மும்பை பேஸ்ட். என்ன மாதிரி பண்ணி கொடுக்குறீங்க இப்போ நீங்கள் மென்பொருள் துறையில்? ஸோ நாங்கள் இந்த 2015 வந்து ஆரம்பிச்சப்போ பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் தான் பிரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணோம். அப்போ என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் வந்து அடுத்து அப்கமிங் இண்டஸ்ட்ரீஸ்னு பார்க்குறப்ப எங்களுக்கு வந்து அடுத்து கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரியல் எஸ்டேட் சைடில். ஓகே. 2016 ஒரு சென்னையில் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனியோட ஒர்க் பண்ணோம். அவங்களுக்கு நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு சாஃப்ட்வேர் வந்து பண்ணி கொடுத்தேன். ஒரு 20,000 சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டேட்டா மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்தேன். அவங்க வந்து ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு சாஃப்ட்வேர் வாங்கியிருந்தாங்க. ஆனால் அந்த சாஃப்ட்வேர் வந்து ஹேக் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இவ்வளோ செலவு பண்ணி வாங்கின சாஃப்ட்வேர் ஹேக் ஆயிடுச்சு. இந்த பையன் 20,000 ரூபாய்க்கு செஞ்சு கொடுத்த சாஃப்ட்வேர் ரொம்ப சூப்பராக இருக்கே, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு என் மேலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்துச்சு அவங்ககிட்ட. அப்புறம் அவங்களுடைய அந்த ஹேக் ஆன சாஃப்ட்வேர் என்கிட்ட காமிச்சாங்க. ஸோ அதை பார்த்து அதில் என்னென்ன வல்னரபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுலாம் அப்போ எனக்கு பெருசாக தெரியாது. சைபர் செக்யூரிட்டி என்ன பெருசாக தெரியாது. ஆனால் அதை அசஸ் பண்ணும், என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க, ஃபயர் வால்ங்கிற ஒரு விஷயத்தை அவங்க மெயின்டைன் பண்ணலை, டேட்டா பேஸ் எந்த அளவுக்கு அவங்க செக்யூர் பண்ணுமோ பண்ணலை. ஸோ நிறைய நிறுவனங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து நிறைய காசு கொடுத்து வாங்குறாங்க. ஆனால் அதுக்கான செக்யூரிட்டியை நல்ல சர்வர் போடுறத வந்து பெருசாக கவனிக்கிறதுலன்ற தெரிஞ்சுக்கிட்டோம். கிட்டத்தட்ட அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2000 ஏக்கர்ஸ் வந்து லேண்ட் வச்சுருந்தாங்க. அவ்வளோ பெரிய கம்பெனி. மாதத்துக்கு ஒரு 500 கோடி டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்க கம்பெனி. ஆனால் வந்து ஒரு சர்வருக்கு வந்து ஒரு செலவு பண்ணுறப்ப ஒரு சரியான டீமை சரியான ஒரு பீப்புள் கிட்ட கொடுக்கலன்றதை நான் வந்து அசஸ் பண்ணேன். நிறைய பேர் வந்து காமன் ஷேர்டு சர்வர் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கூட எதுக்கு அதிகமாக காசு கொடுக்கணும், 1000-2000 கொடுத்தா போதுமே, டெடிகேட்டட் சர்வர்லாம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆரம்பத்தில் நாங்களும் இதே தவறுகள் பண்ணோம். நான் இ-காமர்ஸ் பண்ணப்போ கூட என்னாச்சுன்னா அந்த ஒரு ஷேர் சர்வர் தான் போட்டோம். என்னைக்கு ஒரு நாள் டவுன் டைம் வந்துச்சோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டோம் நம்ம வந்து நம்ம டிராஃபிக் பொறுத்து வந்து செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி, பட் டிராஃபிக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ 2016-17 என்னுடைய முதல் எம்ப்ளாயி எடுத்தேன். இந்த ப்ராடக்ட் இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறதுக்காக என்னுடைய முதல் எம்ப்ளாயி எடுத்தேன். நல்ல டேலண்டடான ஒரு எம்ப்ளாயி. நல்லா என் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸ் என் கூட ஒர்க் பண்ணார். ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி 7-8 இயர்ஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறமா சொந்தமாக தொழில் தொடங்கணுன்றதுக்காக என்கிட்ட இருந்து விலகினார். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு நட்பு என்னோட இருந்த ஒரு தம்பி மாதிரி என் கூட ஒர்க் பண்ணார். நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவர் மூலமாக சேர்ந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் எடுத்து பண்ண ஆரம்பிச்சு இ-காமர்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். 2018 வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய காம்படிட்டர்ஸ் கிட்டே நான் வந்து நேரில் பேச ஆரம்பித்தேன். ஓகே. ஸோ எப்போ வந்து நம்ம தமிழ் டிஷர்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம், அதில் பெரிய ஒரு சக்ஸஸ் கிடைக்கல, நம்ம அதை வந்து ஒரு வணிக ரீதியாக பெரிய சக்ஸஸ் பண்ண முடியல, பெரிய முதலீடு வேணுன்றப்ப நம்மளோட நல்லா பண்ண 2-3 பிராண்ட்ஸ் நான் பார்த்தேன். அப்போ சென்னையிலேயே வந்து அங்கின்னு ஒரு பிராண்ட் இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க, எங்களோட ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க, நல்லா முதலீடு பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து படித்ததே வந்து அந்த ஃபீல்டு தான். அவங்க படித்ததே வந்து அவங்க வந்து ஊடகத்துறையில் இருந்தாங்க. அதே நேரத்தில் அவங்க வந்து ஃபேஷன் டிசைனிங்கும் படிச்சிருந்தாங்க. ஸோ இந்த அனுபவத்தில் இருந்தனால அவங்க வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிராண்டை பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய முதலீடு போட்டிருந்தாங்க. சொந்தமாக அவங்களுக்கு வந்து அங்கே கடையே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் டி நகரில் மெயின் ஏரியாவில் ஒரு சென்னை சில்க்ஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது அவங்களுக்கு. ஓகே. ஸோ அந்தளவுக்கு அவங்களுடைய கேப்பபிலிட்டி நல்லா இருந்தனால ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவங்களோட டெக்னாலஜி ரொம்ப சுமாராக இருந்துச்சு. அவங்களோட வெப்சைட்டை பார்க்குறப்ப எங்கள் காம்படிட்டர் தான். அவங்க வெப்சைட் நல்லா இல்லைன்றது என்னுடைய அட்வான்டேஜ் தான். பட் நான் என்ன பார்த்தேன்னா என்னுடைய நோக்கம் வணிக ரீதியாக ஜெயிக்கிறத தாண்டி தமிழ் நிலைச்சிருக்கணும், தமிழ் மக்கள்கிட்ட நல்லா போய் சேரணுன்றப்ப அவங்களும் அதே எண்ணத்தோடு தான் செஞ்சுருக்காங்க. நம்ம காம்படிட்டர் தான், நமக்கு அப்புறம் ஆரம்பித்தாங்க தான். பட் இருந்தாலும் அவங்க எண்ணமும் ஜெயிக்கணும். நம்ம வந்து அவங்கள ஒரு காம்படிட்டராக பார்க்க வேண்டாம், அவங்களும் ஒரு சக ஒரு தமிழராக பார்க்கலான்ற எண்ணத்தில் நான் வந்து அவங்களுடைய வெப்சைட்டை நேர்லேயே போய் பார்த்தேன். உங்களுடைய வெப்சைட் நல்லா இல்லை, உங்கள் காம்படிட்டர் தான் நான், ஆனால் உங்கள் வெப்சைட் நல்லா இல்லை, என்னை விட நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் நிறைய டெவலப் பண்ணியிருக்கீங்க இத்தனை வருஷத்தில், நீங்கள் வந்து உங்கள் சைட்டு நல்லா பண்ணீங்கன்னா உங்கள் சைட் நல்லா சேல்ஸ் வரும்னு சொல்லிட்டு மாதத்துக்கு 50,000 ரூபா சைட்டில் சேல்ஸ் வந்துட்டு இருந்த இடத்துல இருந்து மாதம் 5 லட்ச ரூபா சேல்ஸ் கொண்டு வரதுக்கு நான் உதவி பண்ணி கொடுத்தேன். அந்த நேரத்தில் ஒரு 2 வருஷத்துலேயே நாங்கள் அவங்க வந்து மாதம் 15 லட்சம் வரைக்கும் சேல்ஸ் பண்ணாங்க. இது ஒரு நல்ல நியூஸாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ஒரு படிப்பணியாக இருக்குது. நம்ம வந்து காம்படிட்டரையும் நம்ம கூட இன்னைக்கு என்னுடைய காம்படிட்டர் யாருன்னு நான் பார்க்குறேன்னா, என்னுடைய காம்படிட்டர் வந்து ஒரு பெரிய ஒரு எம்என்சியை தான் நான் வந்து ஒரு காம்படிட்டராக பார்க்குறேன். ஒரு கார்பரேட்டர் தான் என்னோட காம்படிட்டராக பார்க்குறேன். என்னோட சக லெவலில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் நான் காம்படிட்டராக பார்க்குறது வந்து எனக்கு பெரிய இதாக படலை. எனக்கு இப்போ நான் வந்து என்னுடைய போட்டியாளராக பார்க்குறேன்னா அது வந்து ஐபிஎம்ஐயோ இல்லை ஒரு அசென்ச்சரையோ நான் வந்து என்னுடைய போட்டியாளராக பார்க்குறேன். அந்த ரேஞ்சுக்கு நான் உயரணும். ஏன்னா உங்களுடைய எதிரி வந்து எவ்வளோ பெரிய ஆளுங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய பலம் வந்து உயரும். உண்மை. அது வந்து நான் நம்புகிறேன். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து காம்படிஷன் பார்க்காம அவங்களுக்கும் வெற்றியை தேடி கொடுக்கறதுக்கு நான் உதவி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இ-காமர்ஸ்க்காகவே 2024 ஒரு சாஸ் பிளாட்ஃபார்ம் உருவாக்கி அது வரைக்கும் வந்து வேர்ட் ப்ரெஸ்லையோ WooCommerceலையோ ஷாப்பிஃபை இந்த மாதிரி வேறு பிளாட்ஃபார்ம் மெஜெண்டோ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் இ-காமர்ஸ் பண்ணி கொடுத்த இடத்துல இருந்து
எங்களுடைய ஓன் பிளாட்ஃபார்மில் உருவாக்கணும்னு சொல்லிட்டு வில்வா D2C அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கணும். இந்த பிளாட்ஃபார்மில் வந்து எங்களுடைய ஓன் லாங்குவேஜ், எங்களுடைய ஓன் கோடிங் ஸ்டைல் வச்சு நாங்கள் வந்து பில்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இதில் நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. மாதம் 1 கோடி ரூபா வரைக்கும் நாங்கள் எங்களுடைய கிளைண்ட்ஸ் வந்து இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக வந்து வணிகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ யாரெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து ஸ்டேட்டஸில் வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு ஒரு இ-காமர்ஸ் சைட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. அந்த மாதிரி சின்ன லெவலில் என்ன கட்டணம் வருது? சின்ன லெவல்னு சொல்ல முடியாது. அதாவது சின்ன லெவலில் இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். என்டர்பிரைஸ் லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். மாதம் நீங்கள் 1 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கும் நாங்கள் வந்து வெப்சைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ என்ன கட்டணம்? நான் ஏன் சின்ன லெவல்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து வெப்சைட் வந்து தயாரிக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஆனால் ஒரு வெப்சைட் பண்ணணும் அப்படின்னாலே, அதை டெவலப் பண்ணணும்னாலே 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் 5 லட்சம் கூட ஆகும். மெயின்டெனன்ஸ் வர ஆகும். ஸோ அதனால சிரமப்படுறாங்க. இதெல்லாம் பண்ணாதீங்கிறத நம்ம அறிவுரையாக சொல்கிறோம் ஆரம்ப கட்டங்களில். ஆனால் நீங்கள் எவ்வளோ கட்டணும்னு சொன்னீங்கன்னா நேரடியாக உங்ககிட்ட வந்து அந்த இ-காமர்ஸ் சைட்டை எடுத்துப்பாங்க. நாங்கள் 2012 ஒரு 10,000 ரூபா என்னால் முதலீடு போட முடியாத சுச்சுவேஷனில் இருந்து அப்பா கிட்ட 10,000 ரூபா வாங்கி நான் முதலீடு போட்டப்ப எங்களுடைய சேலஞ்ச் என்னவா இருந்துச்சுன்னா, நம்ம கிட்ட வந்து பணம் பெருசாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்மகிட்ட திறமை இருக்குது, உழைப்பு இருக்குது. அப்போ அந்த உழைப்பு வச்சு சொந்தமாக பில்ட் பண்ணது தான் அன்னைக்கு நான் உருவாக்கின இ-காமர்ஸ் வெப்சைட். அப்போ அதே மாதிரி நிறைய பொருளாதார ரீதியில் வந்து கஷ்டப்படுற இல்லை ஒரு முன்னேறி வரணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுன்ற எண்ணத்தில் நான் என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து காஸ்ட் பெருசாக மேட்டர் இல்லைன்றதுக்காக நாங்கள் வந்து 2000 ரூபாய்க்கு கூட வெப்சைட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மாதத்துக்கு 2000 ரூபா அப்படின்ற ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டை நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போவுமே கூட ஒரு கான்ட்ராக்டாக நீங்கள் ஒரு 1 இயர் கான்ட்ராக்ட் மாதிரி வரீங்கன்னா மாதம் 2000 ரூபாய்க்கு நாங்கள் வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. ஸோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது இ-காமர்ஸுங்க வெப்சைட் ஆரம்பிக்கிறதுக்காக. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய டெக்னாலஜிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மாதம் 2000 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகும். கான்ட்ராக்ட்னா எப்படி போடணும்? மாதம் 2000 ரூபா கொடுக்கணும். கட்டுப்பாடு இருக்கா? நான் ஒரு 6 மாதமாவது கொடுக்கணும், 1 வருஷமாவது? 1 வருஷத்துக்காவது கொடுக்கணுன்ற கட்டுப்பாடு இருக்கணும். ஓகே. ஏன்னா இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் அந்த ஆரம்பிக்கிறப்ப இருக்கக்கூடிய அந்த ஒரு வேகமும் அந்த ஒரு எந்தூசியஸமும் அதுக்கப்புறம் வரக்கூடிய சிக்கல்களை தாங்க முடியல அவங்களால. ஒரு சின்ன தடங்கள் வந்தாலுமே அதை விட்டுட்டு போயிடுறாங்க. இது நம்மளால முடியாது அப்படின்னு ரொம்ப டவுன் ஆயிடுறாங்க. அது வந்து அது ஒரு இயற்கையான விஷயம் தான். அவங்களுக்கே உள்ள சிரமங்கள் இருக்கலாம். பட் ஆனால் நீங்க சொல்றதை பார்த்தா அதிகபட்சமாக 24,000 ரூபா கொடுத்தா உங்களுக்கு 1 வருஷம் வெப்சைட் கொடுத்துருங்க. 1 வருஷத்துக்கான வெப்சைட் நாங்கள் 20,000 ரூபா சார்ஜ் பண்றோம். அதுவும் 2 மாசத்துக்கான அமௌண்ட் டிஸ்கவுண்டாக கொடுத்துறோம். 20,000 ரூபாய்க்கு நீங்க வந்து ஒரு நல்ல வெப்சைட் கிடைச்சிடும். 30,000 ரூபாய்க்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்போடய நாங்கள் பண்ணி கொடுக்கோம். ஓகே. ஸோ இந்த வெப்சைட்டை வச்சு 1 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் கூட பண்ணலாம். அந்த அளவுக்கான ஒரு வலிமையான ஒரு வெப்சைட்டுங்கிறீங்க. இப்போ கூட வந்து எங்களுடைய கிளைண்ட் வந்து 24,000 ரூபா கட்டிட்டு 30,000 ரூபா கட்டிட்டு இருக்காரு வருஷத்துக்கு. அந்த 30,000 ரூபா வச்சு தான் வந்து மாதம் 1 கோடி ரூபா பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. ப்ளஸ் என்ன ஆகுனா, அதாவது நீங்கள் ஒன்ஸ் ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் டர்ன் ஓவர் கிராஸ் பண்ணுறப்ப நாங்கள் வந்து ஒரு பர்சன்டேஜ் பேசிஸில் வாங்குவோம். இப்போ ஷாப்பிஃபை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.75% வாங்குறாங்க, நாங்கள் வந்து 1% வாங்குறோம். ஓகே. ஸோ அதாவது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சேல்ஸை கிராஸ் பண்ணுறப்ப 1 லட்ச ரூபாய்க்கு 1000 ரூபா நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம். உங்களுக்கு சர்வர் சார்ஜஸ் அந்த சர்வருக்கான காஸ்ட் நாங்கள் பண்ணுவோம். அதுவுமே வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்கள் சொந்தமாக சர்வர் போடுற காஸ்ட்டை விட எங்களுடைய மேனேஜ்மெண்ட் கம்மியாக இருக்கும். ஏன்னா நான் சொல்கிற 1 கோடி ரூபான்னு பண்ணிட்டு இருக்கிற கிளைண்ட் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மெஜெண்டோவில் நாங்களே பண்ணி கொடுத்தோம். எங்களோட ஓன் கிளைண்ட் தான் அவர். மெஜெண்டோவில் பண்ணிட்டு இருந்தப்ப மாதம் 25,000 30,000 கட்டிட்டு இருந்தாரு. இப்போ எங்ககிட்ட வந்தப்ப அவருடைய சேல்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாதம் கூட 5,000 ரூபா 10,000 ரூபான்னு ஸ்டார்ட் பண்ணார். இன்னைக்கு 1 கோடி ரூபா பண்ணுறப்ப நீங்கள் மந்த்லி 1 லேக் வரைக்கும் பே பண்ணுறாரு. எங்களுக்கு நமக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கொடுக்குறதுல வந்து தயக்கமே கிடையாது. பல பேர் இருக்காங்க. ஒரு காலத்தில் தமிழ்நாடு தான் ஃபினான்ஷியல் ஹப்பாக இருந்துச்சு. சென்னையில் மின்ட் ஸ்ட்ரீட்னு சொல்கிறோம். ஆமாம், சென்னையில் மின்டிங் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடும் சென்னையுமே கூட அன்னைக்கு ஃபினான்ஷியல் கேபிட்டலாக ஒரு காலத்தில் இருந்து ஷேர் மார்க்கெட்லாம் கூட இருந்தது. எதுவுமே இல்லை. இந்தியன் பேங்க் ஆரம்பிச்சதும் ஒரு செட்டியார் தான், தமிழர் தான். ஒரு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஆரம்பித்தவரும் அவருக்கு எதிர் வீட்டுக்காரரு. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பேங்க், லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் வந்த பேங்க், ரொம்ப இன்செக்யூரான ஒரு சிஸ்டம் வந்து செக்யூரிட்டி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த பேங்க் தனக்கு தவறு நடந்திருக்குன்னு தெரிஞ்சும் சரி பண்ணாமல் இருந்தாங்க 1 மாதம் வரைக்கும். ஓகே. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய செக்யூரிட்டி லூப் ஹோல்ஸும் நிறைய பேங்க்ஸ் வச்சிருக்காங்க, இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க. அது மூலமாக எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சைபர் ரிசைலன்ஸாக நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா எங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் உள்ள அந்த ஆர்பிஐயோடைய நார்ம்ஸ் என்னன்னு தெரியும், ISO நார்ம்ஸ் தெரியும், PCI DSS VAPT இந்த மாதிரி சைபர் சைடில் உள்ள நார்ம்ஸ் எல்லாமே தெரியும். நீங்கள் மொத்தமாக 20-25 வருஷம் கொடுக்க வேண்டாம். இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ணுங்க, ஒரு அட்வான்ஸ் மாதிரி பே பண்ணுங்கள், நான் உங்களோட பயணிக்கிறேன். நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணுறதுக்கும் ஒரு மாஸ்டர் மைண்டை கூட வச்சுட்டு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்.